திருப்பதி திருமலையில் பனிமூட்டத்துடன் ரம்யமான சூழல் நிலவுகிறது. அதனை காணலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடிகிறது, திருப்பதி திருமலையில் பனிமூட்டத்துடன் மிகவும் ரம்யமான ஒரு சூழல் நிலவுகிறது. இன்றைய தினம் திருப்பதியில் பக்தர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? இந்த சூழல் பற்றி பக்தர்கள் சொல்வது என்ன? அதாவது கடந்த 3 நாட்களாக திருப்பதி மலையில் குறைந்த, அதாவது சாரல் மழை இப்போ தொடர்ந்து பெய்து வர்றது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலே இந்த மலையில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதாவது எதிரே செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு இந்த பனிமூட்டமானது இருந்து வருகிறது. மேலும் கோவில் எதிரே, அதாவது கோவில் நுழைவாயில் மற்றும் கோவில் பகுதி, தெப்பக்குள பகுதி முழுவதுமாக இந்த பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் இங்குள்ள பக்தர்கள், இங்கே வருகின்ற பக்தர்கள் உற்சாகத்துடன் அங்க போட்டோ எடுத்துக்கொண்டும் அந்த காட்சிகளை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கு முகப்பு விளக்குகளை எரிய விட்டு ஓட்டும்படி போக்குவரத்து துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மலைப்பாதையில் செல்லும் வாகனங்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.